ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கலாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா ஒரு சிம்பிளா 30 டேஸ்க்கான சேலஞ்ச் வந்து நம்மளோட வாழ்க்கையே மாத்தி அமைக்க போகுதுன்னு சொன்னா எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில வந்து காலையில எந்திரிக்கிறது 1 மணி நேரம் முன்னாடியே எந்திரிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணோம். ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா, 6 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறதுக்கு அதிகபட்சமா நம்ம முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ணிட்டோம்னா, அந்த 1 மணி நேரத்துல நம்ம என்னென்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம ரீடிங்க்காக ஒதுக்கணும். ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஒர்க் அவுட்க்காக ஒதுக்கணும். அடுத்த ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காவது ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்துக்காக ஒதுக்கணும். ஏன்னா, காலையில நேரத்தில பிரயோஜனமான விஷயங்கள நம்ம பண்ணலாம். அன்னெசசரியா வந்து ஸ்க்ரால் பண்றதா இருக்கட்டும், ஃபோன் நோண்டுறதா இருக்கட்டும், கால் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்க முடியாது. ரொம்ப முக்கியமா இத ஒரு 30 டேஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா, நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பன் ஆகும். நம்ம பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும். நம்மகிட்டயே வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி நம்மளோட ஹியூமன் பாடியே வந்து ஒரு மேஜிக்க நடத்தும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அடையறக்கான அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸே ஒரு வழிய கிரியேட் பண்ணி குடுக்கும். இத ஒரு 30 டேஸ் நம்ம வந்து கன்டினியூஸாவும், கன்சிஸ்டன்ட்டாவும் நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா, நம்மள நம்மளே வந்து டேங்க் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இத கன்டினியூஸா ஃபாலோ பண்ணியும் பாருங்க. டாடா பை பை.